ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி. நீங்க வீட்ல கட்டாயம் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள், அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அனுமன், ஆஞ்சநேயர், வாயுபுத்திரன், மாருதி, இது மாதிரி எக்கச்சக்கமான பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்காருல்ல, அவர் அவதரிச்ச தினத்தை தான் ஒரு வருஷமும் நம்ம அனுமன் ஜெயந்தியா கணக்குல எடுத்துக்கிறோம். ஆனா நாட்காட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலங்கள்ல ஒரு மாதிரி இந்த அனுமன் ஜெயந்தியை கணக்கு பண்றாங்க. வட மாநிலங்கள்ல ஏப்ரல் மாதத்துல வரக்கூடிய அமாவாசைய அவங்க அனுமன் ஜெயந்தியா கணக்குல எடுத்துக்கிட்டாலும், தமிழகம், கேரளா இது மாதிரி பகுதிகளில் நாம கண்டிப்பா மார்கழி மாதத்துல மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தை தான் நம்ம அனுமன் ஜெயந்தியா கணக்குல எடுத்துக்கணும். அன்றைக்கு தான் அனுமன் அவதரிச்சதா புராணங்களையே சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட மார்கழி மாத அமாவாசை, மூல நட்சத்திரம் இது எல்லாமே சேரக்கூடியது டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஒருத்தவங்க வாழ்க்கையில யாரு ஆஞ்சநேயரை வணங்கலாம்? தேவையில்லாத பயம், பதட்டம் இருக்கு, எதுக்கெடுத்தாலும் ஒரு நடுக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்றதுக்கான ஒரு சக்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ஆஞ்சநேயரை வழிபடலாம். ராமதூதன் அழைக்கப்படக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்காருல்ல, அவரை நீங்க தொடர்ச்சியா சனிக்கிழமைகள்லயும் வியாழக்கிழமையிலும் வணங்கிட்டு வரும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நீங்க கேட்கக்கூடிய வரத்தை ஆஞ்சநேயர் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். தினமும் வீட்டுல ராம ராம ராமன்னு நீங்க ராமநாமத்தை ஜபிக்கும் போதும் எங்கதான் ராமநாமம் ஒலிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் அமர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்குவார். அதனாலதான் கோவிலுக்கு போகும்போது, அதுவும் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது ஸ்ரீராம ஜெயம்னு நம்ம ராமநாமத்தை உச்சரிக்கும் போது அந்த ஆஞ்சநேயர் நம்ம கூட இருந்து நம்மளோட கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். சிறிய திருவடின்னு அழைக்கப்படக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்காருல்ல, அவர் அவதரிச்ச தினமாக இருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வணங்கும் போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காரிய தடை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தடைகள் நீங்கி என்ன காரியத்தை எடுத்து வைக்கிறீங்களோ அதுல வெற்றி கிடைக்கும். அப்பேற்பட்ட அனுமன் அவதரித்த இந்த அனுமன் ஜெயந்தி இருக்கு இல்லையா, அது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேரக்கூடிய மார்கழி மாத நாள்ல தான் நம்ம கொண்டாடணும். அப்படிப்பட்ட அமாவாசை திதி டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 5:57 ஆரம்பித்து மறுநாள் டிசம்பர் 20ஆம் தேதி காலை 7:54 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பகல் முழுக்க இரவு வரைக்கும் அமாவாசை திதி தான். மூலம் நட்சத்திரம் மட்டும் இந்த வருஷம் நமக்கு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வராம அதுக்கு மறுநாள் டிசம்பர் 20ஆம் தேதி வந்திருக்குது. மூல நட்சத்திரத்தை நம்ம கணக்கு பண்ணாம நாம அமாவாசை திதியையும் மார்கழி மாதத்தையும் கணக்கு பண்ணி டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை தான் அனுமன் ஜெயந்தியா கணக்கை எடுத்துக்கணும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், மதியம் 3:04 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல ஆஞ்சநேயருக்கான வழிபாடு செய்யறது, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபடுறது, இது எல்லாமே செய்யறதால வாழ்க்கையில எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்கும். இது வரைக்கும் வாழ்க்கையில ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு, அனுமன் வழிபாட்டுக்கு பெரிதா முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி ஒரு வரப்பிரசாதம். அனுமன் அவதரிச்ச நாள்ல முதல் முறையா நீங்க அனுமனை வணங்கும் போது அன்றைக்கு தான் நீங்க பிறந்த மாதிரி அனுமன் நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பார். இப்படிப்பட்ட அனுமன் ஜெயந்தி வரக்கூடிய அந்த நாள்ல அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கிறதால மதிய நேரங்கள்ல நீங்க அமாவாசைக்கான வழிபாட்டெல்லாம் முடிச்சிடணும். பித்ருக்கள் வழிபாடு, பித்ருக்களுக்கு படையல் போடுறது, இது எல்லாத்தையும் மதியம் முடிச்சிடுங்க. காலை நேரத்திலேயோ இல்ல மாலை நேரத்திலேயோ ஒரு மணி நேரம் செலவு பண்ணி நீங்க தாராளமா அனுமன் ஜெயந்திக்கான வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் வீடுகள்ல ஆஞ்சநேயரோட போட்டோவோ இல்ல சிலையோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேருக்கு அந்த வழக்கம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க பெருமாளுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை நீங்க அனுமனா பாவித்து நீங்க வழிபாடு செய்யலாம். அனுமனுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். பெருமாளுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அது எல்லாமே அனுமனுக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள், இதுல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல முதல் பொருள், முக்கியமான பொருள், வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய வெற்றிலை. அனுமன் வழிபாட்டிலேயே இந்த வெற்றிலை மாலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். காரியத்தடை இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாட்களாவே ஒரு விஷயம் நடக்காம தடைபட்டுக்கிட்டே போகுது, தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க அனுமனுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில வெற்றிலை மாலை சமர்ப்பிக்கிறது விசேஷம். அப்படிப்பட்ட அமாவாசை மார்கழியில வரக்கூடிய அவர் அவதரிச்ச தினத்தன்னைக்கு ஒரு 12 எண்ணிக்கையில, ஏன்னா அனுமனுக்கு உகந்த எண் 12, அவருக்கு உகந்த 12 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில வெற்றிலை வாங்கிட்டு வீட்டோட பூஜை அறையில வைக்கணும்.
வெறும் வெற்றிலை மட்டும் வாங்காம சாஸ்திரத்துக்கு அது கூட ஒரே ஒரு பாக்கு, அது எந்த பாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, 12 எண்ணிக்கையில வெற்றிலை வாங்கிட்டு வந்து நீங்க பெருமாளுக்கு முன்னாடியோ இல்ல ஆஞ்சநேயருக்கு போட்டோவுக்கு முன்னாடியோ கூட நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா அனுமன் அப்படின்னு சொன்னாலே அவருடைய இன்னொரு அடையாளம் செந்தூரம். எல்லா அனுமன் கோவில்கள்லையும் பெருமாள் கோவில்கள்லையும் ஒரு சில இடங்கள்ல இந்த செந்தூரத்தை பிரசாதமா கொடுப்பாங்க. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துற மாதிரியே ஒரு சில நேரங்கள் இந்த செந்தூர காப்பு சாத்துவாங்க. காரணம், செந்தூர காப்பு சாத்தும் போது குழந்தை பாக்கியம் உண்டாகும், காரியத்தடை நீங்கும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்படிப்பட்ட செந்தூரத்தை கண்டிப்பான முறையில ஒரு 10 ரூபாய் கொடுத்தாது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த செந்தூரம் எங்க கிடைக்கும்? ஆன்லைன்ல கிடைக்கும், இல்லைன்னா கோவிலில் இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகளில் கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்ல கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீடு பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய பெருமாள் கோவில் இருக்கும். அந்த பெருமாள் கோவில் வாசல்ல தேவஸ்தான கடைகள்ல இந்த செந்தூரத்தை விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையறையில வச்சுட்டு இந்த ஒரு மார்கழி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும், முக்கியமா விரத நாட்கள்ல இந்த செந்தூரத்தை நெத்தில வச்சுக்கிறது மூலயமா தேவையில்லாத பயம் பதட்டம் நீங்கும். உங்களுக்கு ஆஞ்சநேயரே உங்க கூட நிக்கிற மாதிரி ஒரு கவசம் ஏற்படும். அதுதான் செந்தூரம் வாங்குறதுக்கான முக்கியமான நோக்கம். அடுத்ததா ராமர் பாதம். நிறைய பேருக்கு அவங்க வீட்ல ராமர் பாதத்தை வைத்து வழிபடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இது வரைக்கும் அவங்க வாங்காம கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ராமர் பாதத்தை வாங்கி வீட்டுல வைக்கும்போது வீட்டுக்குள்ள ஆஞ்சநேய கடாட்சம் அதிகமாகும். நம்ம முன்னாடியே சொன்னோம், எங்கதான் ராமநாமம் ஒலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பாருன்னு. அதே மாதிரி ராமர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சாலும் அந்த பொருள் மூலியமா ஆஞ்சநேயரும் சேர்ந்து வந்துடுவார். அதனால ராமர் பாதத்தை வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா பழ வகைகள். எந்த பழமா இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடித்தது வாழைப்பழம். வாழைப்பழத்துல 12 எண்ணிக்கை, எந்த வாழைப்பழமா இருந்தாலும் பரவாயில்ல, 12 எண்ணிக்கையில இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு அந்த 12 வாழைப்பழத்தை கூட நீங்க ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்க நைவேத்தியமா படைக்கலாம். கோவிலுக்கு போறீங்க, அனுமனை வழிபடுறதுக்காக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போறீங்கன்னா கூட அங்கேயுமே நீங்க வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கும் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். செந்தூரத்தையும் புதுசா ஒன்று வாங்கிட்டு போயிட்டு கோவில வைக்கிறது மூலயமா அங்க வரக்கூடிய பக்தர்கள் அதை எடுத்துப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த வருஷம் நமக்கு அனுமன் ஜெயந்தி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த தினம். வெள்ளி சார்ந்த பொருட்கள், அதாவது மகாலட்சுமி தாயார உருவம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளி நாணயங்கள், இல்ல உங்க வீட்டுல யாருக்காவது வெள்ளி நகைகள் எடுக்கணும் அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சுன்னா அனுமன் ஜெயந்தி வந்திருக்கக்கூடிய அமாவாசையில வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய அந்த நாள்ல வாங்கி வைக்கிறது மூலயமா வீட்டுல தங்கம் வெள்ளி தானாக சேரும். கடைசியா ஒரு பொருள், குங்குமப்பூ. குங்குமப்பூ கொஞ்சம் விலை அதிகம்தான், இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வாங்க முடியுதோ. ஒருவேளை குங்குமப்பூ வாங்க முடியலனா மேல் சொன்ன பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள், இல்லைன்னா எல்லா பொருளையும் கூட வாங்கி வீட்டுல வைக்கலாம். இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அனுமனுக்கு பிடித்த நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறது மூலயமா அந்த ஆஞ்சநேயரே உங்க கூட வந்து அமர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பான முறையில நீங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடனாலும் பரவாயில்ல, பெருமாள் ராமரை நீங்க வந்து ராமநாமம் சொல்லி வழிபடும் போது அந்த ராமநாமத்தை சொன்னாலே தானாக உங்க வீட்டுக்குள்ள ஆஞ்சநேயர் வந்துடுவார். இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இந்த மார்கழி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா வளர்பிறை நாட்களும் உங்களுக்கு வளமான வாழ்க்கையா அமையும். எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கும், காரியத்தடை நீங்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.